ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சேனல் ஃபீஸ்ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். கொண்டக்கடலை பிரியாணி. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பிரியாணி கட் பண்ணுற மாதிரி நீட்டாக பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி நான் ரொம்ப யூஸ் பண்ணல. புதினா கொத்தமல்லி கட் பண்ணி அலசி வச்சுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு, இதில் வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்க மாட்டேன். காரம் இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சு காலையில் இந்தமாதிரி வேக வச்சு இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப வெந்துருச்சுன்னா மாவு மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரைக்கிற மசாலா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு புதினா, ஒரு தக்காளி, கிராம்பு, பட்டை, கல்பாசி, 2 ஏலக்காய். கிராம்பு ஏலக்காயில் நான் போட்டிருக்க அளவு, அதுமாதிரி நான் செய்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். பெருஞ்சீரகம், கசகசா, கொஞ்சம் 4 சின்ன வெங்காயம், அதை அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் இதில் கீ யூஸ் பண்ணல, வேணால் கீ யூஸ் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், சின்ன பட்டை, 2 கிராம்பு, கல்பாசி, பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 4 பெருஞ்சீரகம் போடுவோம். பெரிய ஆனியன் வதங்குறதுக்கு தேவையான உப்பு இதில் நம்ம போட்டுக்கலாம். அதிலே ஸ்டேஜில் போட்டோம்னா நம்மளுக்கு ஆனியன் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ ஆனியன் நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் நம்ம பிரியாணிக்கு வதக்குற மாதிரி தான் வதக்கணும். நல்லா ஒரு பொன்னி கோல்டன் ப்ரௌன் அந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் சீக்கிரமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக சேர்த்து நல்லா ஆனியன் நல்லா வதக்கும். நான் மசாலா வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல. இந்த நான் அரைச்சி போடுற மசாலா தான் நான் எப்பயுமே எல்லா பிரியாணிக்கும் இந்த தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் இந்த இதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். வாசமாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம போட்டு அரைக்கிறப்ப வாசமாகவும் இருக்கும். இப்போ பிரியாணிக்கு தேவையான ரைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கான தண்ணி எல்லாம் கரெக்டாக அளவு எடுத்து வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க ரைஸுக்கு 1 கப்புக்கு 3 கப் வாட்டரு. இப்போ வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் புதினா மல்லி போட்டுக்கோங்க. புதினா மல்லி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் அதை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலா தீய விடாமல் நல்லா சிம்மிலே வச்சு வதக்கணும். அப்போ தான் வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். ஆவி அடிக்கிறதுனால ரொம்ப கிளியராக தெரியலை. ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கொண்டக்கடலையும் வேக வச்சு கொண்டக்கடலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணி அப்படியே அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அரிசியை கழுவி அதில் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம அரிசியை போட்டுக்கோங்க. அரிசியை போட்டோடனே மூடிடாதீங்க. நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் ஓரளவு தண்ணியும் அந்த ரைஸும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மூடி வச்சு எடுங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டுருங்க. 3 விசில் வச்சு 10 நிமிஷம் டம்மில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கொண்டக்கடலை பிரியாணி ரெடி ஆயிரும். நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரண் ஃபீஸ் விலாக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.